ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஆறுதல் என்றால் என்ன? வாட் இஸ் த கம்ஃபர்ட்? ஆறுதல் என்றால் என்ன? ஆறுதல் என்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் அநேக உலக மக்களும் சொல்லுவார்கள், அநேக வாசகங்களும் உண்டு. எனவே அந்த ஆறுதல் என்ற வார்த்தை கிரேக் பதத்தை நாம் பார்க்கும் பொழுது பராக்கலியோ. அந்த பெரக்கலியோ என்ற வார்த்தைக்கு உபதேசித்தல், ஆறுதல் படுத்துதல், ஊக்குவித்தல், உற்சாகப்படுத்துதல், ஊன்று அளித்தல். ஊன்று அளித்தல்னா தாங்குகிற ஒரு 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 பாரத்தை தாங்குகிறது. ஆகவே பெரக்கலியோ கிரேக் வார்த்தை. ஆறுதல் என்றால் என்ன? ஆறுதல் யார் மூலமா ஆறுதல் உண்டாகும்? ஆறுதல் படுத்துவது யார்? ஆறுதல் படுத்த முடியுமா என்ற வார்த்தைக்கெல்லாம் பைபிள் தான் நமக்கு விடை அளிக்க வேண்டும். ஆகவே ஆறுதல் என்றால் என்ன என்பது குறித்து அழகாக கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷுதமாக எத்தனை விதமான ஆறுதல் கூட்டங்களுக்கு கடந்து போகிறோம். ஆறுதல் ஜெப கூட்டங்கள் நாம் நடத்துகிறோம். ஆறுதலான வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். சிலர் வித்தியாசமாக அந்த குடும்பங்களுக்கு உபதேசிக்கிறத பார்க்கிறோம். மனம் திரும்புங்கள் என்று. ஆனால் ஆறுதல் படுத்துங்கள் இப்படி பல ஊழியர்கள் மூலமா பல வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 11 வசனங்களில் அருமையான ஒரு வார்த்தைகள் அப்போஸ்தலன் பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிற அற்புதமான வார்த்தையை தான் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆறுதல் என்றால் என்ன என்பது குறித்து வேதம் முழுவதுமாக சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 4 விதமான கேள்விகளோடு கூட இந்த ஆறுதலான வார்த்தைகளை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2 Corinthians chapter 1 verse 3 to 11 வசனம் பாருங்க. 3ஆம் வசனம் முதற்கொண்டு, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சகல விதமான ஆறுதலின் தேவன். சகல விதத்திலும் எந்தெந்த வகையில நாம் துயரப்படுகிறோமோ, துன்பப்படுகிறோமோ, வேதனைப்படுகிறோமோ, வருத்தப்படுகிறோமோ, அந்தந்த வகையில பிதாவாகி தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் சகலவிதமான ஆறுதலின் தேவனமா இருக்கிறவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். வசனம் 4ஆம் வசனத்தில், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலையும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உழவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். இட் இஸ் வண்டர்ஃபுல் அமேசிங் வேர்ட்ஸ். என்ன வார்த்தை பாருங்க. எங்களுக்கு வருகிற சகல உபத்திரங்களில சகல ஆறுதல் உண்டாகிறது. காரணம், பலவிதமான உபத்திரங்களில் உபத்திரப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிதாவாகி தேவன் எங்களுக்கு கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் படுத்துகிறார். அந்த ஆறுதல் பிதாவாகி தேவன் மூலம் வருகிறது. 5ஆம் வசனம், எப்படி என்றால் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவனால எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. பாடுகள் பெருகிற இடத்துல ஆறுதல், பாவம் பெருகிற இடத்துல கிருபை. ஆகினால பாவம் பெருக்க கூடாது. கிருபை பெருகின உடனே பாவத்தை விட்டு விட வேண்டும். பாடுகள் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில சாகலாம் இருக்கும் பாடுகள். அந்த பாடுகள் மத்தியில ஆறுதல், கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவர் ஆசீர்வாதம், அவருடைய நன்மைகள் நமக்குள்ள பெருகி கொண்டே இருக்கும். 6ஆம் வசனம், அதனால் நாங்கள் உபத்திரப்பட்டால் அது உங்கள் ஆறுதலுக்கு ரட்சிப்பும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கு ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள்
பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகித்ததுனால அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறதா இருக்கிறது. நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைந்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களா இருக்கிறோம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரங்களையும் நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. ஏனென்றால் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போவத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சி அதிகமான பாரம் வருத்தமும் எங்களுக்கு உண்டாயிற்று. ஆனாலும் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இராமல் மரித்தோர் எழும்ப பண்ணுகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிக்கிறார். இன்னும் அவரை நம்பி இருக்கிறோம். இன்னும் ஆறுதல் படுத்துவான். உபத்திரங்களிலே, துன்பங்களிலே, கஷ்டங்களிலே, நஷ்டங்களிலே, வேதனைகளிலே ஆண்டவர் எங்களை ஆறுதல் படுத்துகிறார் என்று சொல்லி அற்புதமான வார்த்தையை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில ஆறுதல் என்றால் என்ன? ஒரு தேற்றுதல், உற்சாகப்படுத்துதல், பலப்படுத்துதல் அல்லது தைரியப்படுத்துதல். இவைகள் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலன் பவுல் மூலமாக நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறார். ஆச்சரியமான காரியங்கள் என்னவென்றால், அந்த ஆறுதல் நமக்கு வேதத்தின் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக நமக்கு கிடைக்கும் என்பது குறித்து மறந்துவிடக் கூடாது. ஆகவே எங்களுக்கு பாடுகள் பெருகிறது, ஆனா எங்களுக்கு ஆறுதல் உண்டாகிறது. சகலவிதமான பாடுகள் மத்தியில சகலவிதமான ஆறுதலின் தேவன் சகல விதத்திலும் எங்களை ஆறுதல் படுத்துகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வார்த்தை பார்க்கிறோம். எப்படி ஆற்றுவது, எப்படி தேற்றுவது, எப்படி பலப்படுத்துவது? என்கரேஜ்மெண்ட், டிஸ்கரேஜ்மெண்ட் அல்ல, என்கரேஜ்மெண்ட். சில பேர் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்கன்னா பார்த்தீங்களா, இந்த வியாதிங்க உங்களுக்கு, அப்படியா, நீங்க சுகமாகுவீங்க, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லணும். அந்த கொரோனா நாட்களில் எனக்கு 15 நாளாக ஹாஸ்பிட்டல் இருக்கும் பொழுது என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய மகன் ஆறுதல் படுத்தினார்கள். எப்படி ஆறுதல் படுத்தினார்களால், ஒரு பொய் சொல்லி ஆறுதல் படுத்தினாங்க. இப்படியெல்லாம் சொல்லாம ஐயா. ஏன் சொன்னாங்கன்னா, பணம் இல்லை ஒரு பக்கம், காப்பாற்றுவாங்களா என்ற நிலை ஒரு பக்கம். ஆனா நான் உயிர் மேல ஆசைப்படலை, உயிர் கொடுங்கன்னு கேட்கல ஆண்டவராண்ட. சரி இன்றைக்கு நம்ம போயிடுவோம் ஆண்டவராண்ட என்ற அந்த ஒரு எண்ணத்துல தான் இருந்தேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு. மெலிந்து போனவனாக, குரல் மாற்றப்பட்டு, முகமெல்லாம் மாற்றப்பட்டு, மரணம் என்னுடைய முகத்துல காணப்பட்டது. டாக்டரால நம்பிக்கை இல்லை, குடும்பத்துல நம்பிக்கை இல்லை. ஆனால் சொன்னாங்க, ஏங்க 10 லட்சத்துக்கு மேல இருக்குது நம்ம கிட்ட காசு, டேனி கொடுத்துருக்கான், ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, நீங்க பயப்படாதீங்க, காசெல்லாம் கட்டிட்டோம் ஹாஸ்பிட்டல்ல, இன்னும் இருக்கு, காசு இருக்கு, 10 லட்சம் இருக்கு, பயப்படாதீங்க அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமாயிற்று. எங்க கிடைச்சது, யார் கொடுத்தாங்க? கர்த்தர் கொடுத்தாங்கன்றாங்களே. சரி நம்ம எப்படியும் 1 லட்சம் 2 லட்சம் ஆகும் ஹாஸ்பிட்டலுக்கு, மீதி இருக்கும். மீதி வந்த உடனே சபைக்கு ஏதாவது வாங்கி கொள்ளலாம், ஒரு வண்டி கூட வாங்கி கொள்ளலாம், வாகனம் ஊழியத்திற்கு என்ன நம்பிக்கை இன்னும் அதிகமாக. அந்த வியாதி எங்க போச்சோ தெரியல, அதிகமா பெருகிற்று இன்னும். ஆனா சரீரம் தானே, பலவீனம். ஆனா அப்படிப்பட்ட நேரத்தில் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனா இருக்கக்கூடிய பைபிள் காலேஜ் டைரக்டர் பால் ரங்கநாத ஐயா அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு ஆறுதல் படுத்தினார்கள். நீ தேவதானமாப்பா பேசுற? ஆமாங்க ஐயா, நான் தான் பேசுறேன். நீதான்ப்பா பேசுற? ஏன்னா அவருக்கு குரலை கண்டுபிடிக்கல, யாராலும் யார் ஃபோன் பண்ணாலும் குரலை கண்டுபிடிக்க இயலாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஜெபித்தா, நீ சாக மாட்ட, உயிரோடு இருப்பாய், ஊழியங்களை செய்வாய், கர்த்தரும் கூட இருக்கிறார் என்று நிறைய என்கரேஜ்மெண்ட் வார்த்தைகளை சொல்லி என்னை ஆறுதல் படுத்தினார். சொந்த பந்தங்களும் வேடிக்கை பார்த்தார்கள். இன்றைக்கு மரணம், நாளைக்கு மாலை கொண்டாடுறதுக்கு ரெடியா இருக்கலாம்னு சொன்னாங்களே, நினைவு தெரியல. ஆனால் நிச்சயமாக எதிர்பார்த்தார்கள் ஒரு கூட்டம். எனக்கு நன்றாக தெரிந்தது. பேசிக்கொண்டார்கள், எதிர்பார்த்தார்கள். கேள்விப்பட்டேன், அவ்வளவுதான் போயிடுவான் அப்படின்னு சொல்லி. எனவே ஆறுதல் மரித்து போறவனை கூட உயிர்ப்பிக்கும். இந்த வசனம் சொல்லப்படுகிறது, நாங்கள்
வெளிப்போயின்ற நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தோம். பட் எங்களை உயிர்ப்பிக்கிறவர், எங்களை தப்புவிக்கிறவர், அவர் மேல் நம்பிக்கை இருந்தோம். மரணத்திலிருந்து ஜெயம் தந்தார். மரணத்திலிருந்து ஆண்டவர் வெற்றி தந்தார். ஆறுதல். சில நேரங்களில் மரித்த குடும்பங்களுக்கு நம்ம போனோம்னா, இவ்வளவுதாங்க இந்த குடும்பம், அவர் போனாரு இந்த குடும்பம் போயிடும்னு சொல்லக்கூடாது. உங்களால சாதிக்க முடியும், வாழ முடியும். வாழ வைப்பவர், ஆறுதல் படுத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், உங்களுக்கு தைரியப்படுத்துகிறவர் ஆண்டவர் என்று ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்த வேண்டும், தைரியப்படுத்த வேண்டும். அதுதான் ஆறுதல். ஆகையினால் தான் அந்த வார்த்தையில நாம் சொன்னோம், வாட் இஸ் த கம்ஃபர்ட்? ஆறுதல் என்றால் என்ன? ஆறுதல் என்றாலே ஒரு உற்சாகம், ஒரு தேற்றுதல், ஒரு பலப்படுத்துதல், ஒரு தைரியப்படுத்துதல், ஒரு ஊக்களித்துதல், ஊக்குவித்தல், நிறைய காரியங்களை நாம் சொல்ல முடியும். ஆகவேதான் முதலாவதாக ஆறுதல் என்றால் என்ன என்பது குறித்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:18 ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். நாம் ஒருவர் ஒருவர் தேற்ற வேண்டும். ஆகவே ஆறுதல், நம்ம ஆறுதல் படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையா இருக்கிறது. இரண்டாவதாக, யார் யாரை ஆறுதல் படுத்த வேண்டும்? மனிதன் மூலமாக மனிதன் ஆறுதல் படுத்த வேண்டும். எதை கொண்டு என்றால் ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு. ஆகையினாலதான் 1 தெசலோனிக்கேயர் 4:18 வாசிக்கிறோம் இல்லையா? நீங்கள் ஒருவரை ஒருவர் இந்த வார்த்தையினாலே நீங்கள் தேற்றுங்கள். மனிதன் தான் மனிதன் ஆறுதல் படுத்த முடியும். மனிதனுக்கு மிருகம் அல்ல. சில நேரங்களில் மிருகங்களுக்கு கூட ஆறுதல் படுத்துது. சில பறவைகள், பூனை, நாய், மிருகங்கள், ஆடு மாடுகள் தங்களை நேசிக்கிறவர்களை பாருங்க. நீங்க அந்த ஆடு மாடு மேய்க்க அந்த இருக்கிற இடத்துல அந்த சொந்தக்கார எஜமான போய் நீங்க கையை தொட்டு பாருங்க, அந்த மாடு அவுத்துக்கிட்டு வந்து உங்களை முட்டும். காரணம் அவ்வளோ பாசம் அந்த மாட்டு மேல. சில நேரங்களில் நாய் பாருங்க, நம்ம வீட்டாண்ட வளர்க்கிற நாய்களை, அந்த திருடர்கள் வந்தாலும் அல்லது அந்த நாய்க்கு சொந்தக்காரராக இருக்கிற நீங்கள் யாராகிலும் பிள்ளைகளை நீங்கள் அதட்டினால் அந்த நாய் நம்மளை கடித்து விடும். சில நாடுகளில் நாய்களே அவங்களை பாதுகாக்கும். அந்த அளவுல அவைகளுக்கு பாசம், ஆறுதல் உண்டு. அவைகளை காட்டிலும் ஆனா நன்றி என்று சொல்லாது, அவைகளுக்கு வாயில விட்டாலும் ஆதரவா இருக்கு. நமக்கு எல்லாமே இருந்தும் ஆதரவு இல்லாமல் இருக்கிறோம். சில நேரங்கள் ஆறுதல் சொல்லாம கூட இருக்கிறோம். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில மனிதர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும்? நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும். ஒரு பொருட்களை கொடுத்து சொல்ல வேண்டும், அல்லது நேரத்தை கொடுத்து சொல்ல வேண்டும். நேரத்தை கொடுக்கணும். சில நேரங்களில் நேரத்தை கொடுத்து தான் நம்ம ஆறுதல் படுத்த வேண்டும். யோபு புஸ்தகம் 42:11, 12, 10 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். யோபனுடைய நிலைமையை பார்த்தார், அதை மாற்றினார் ஆண்டவர். மாற்றின பிற்பாடு ஒவ்வொருவராக நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், அறிமுகமானவர்கள் எல்லாரும் வந்து ஆறுதல் படுத்தினாங்க. எப்படி ஆறுதல் படுத்தினாங்க? நாணயங்களை கொண்டு வந்தார்கள், கிஃப்ட்டுகளை கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு நிறைய மரித்து போன குடும்பங்களை ஆறுதல் படுத்துகிறவங்க பாருங்க. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அரிசி மூட்டை கொண்டு போய் வைத்து ஆறுதல் படுத்திட்டு வருவாங்க. சில பேர் கவரில் பணம் வைத்து ஆறுதல் படுத்துவாங்க. சிலர் இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா நடைமுறையில் இருக்கு, மோதிரம் போடுறதும், செயின் போடுறதும், நெகை நெட் எடுத்து கொடுக்கறதும் அந்த குடும்பத்துக்கு. அந்த அளவில் யோபனுடைய வாழ்க்கையில் அப்படி நடந்தது. அதுதான் ஆறுதல், உண்மையான ஆறுதல். நேர போய் ஸ்தோத்திரங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் கறி குழம்பு சாப்பிட்டு போயிட்டு வரேங்கன்னு சொல்றதல்ல ஆறுதல். பொருட்களை கொடுத்து ஆறுதல், ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி ஆறுதல், அவங்களோடு கூட நேரத்தை செலவிட்டு ஆறுதல். யோபுக்கு அப்படிதான் இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் உண்டாயிற்று. அவர்களுக்கு இருக்கிற அந்த உலக பொருட்கள் வந்து சேர்ந்த உடனே அந்த துக்கத்தெல்லாம் மறைந்து இனிமேல் இருக்கக்கூடிய வாழ்க்கையில நம் அருமையாக இந்த பிள்ளைகளை நாம் படிக்க வைக்கலாம். பாருங்க, அந்த கள்ளக்குறிச்சி அந்த இடத்துல கருணாபுரத்துல எத்தனையோ பேர் கள்ள சாராயத்தை குடித்து மரித்து போனார்கள். பட் அந்த குடும்பத்துக்கு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 லட்சத்துக்கு மேலாக
அருமையாக அந்த குடும்பங்களுக்கு, ஒவ்வொரு குடும்பங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து குடும்பத்தை ஆதரித்தார்கள். தேச தலைவர், ஆளுகை செய்கிறவர். ஏன் இதை சொல்ல வரேன்னா, அவங்க துக்கம் அவ்வளவுதான். அவங்கள துக்கத்திலிருந்து மேல வர முடியாத நிலைமை. பட் அது மூலமாகிலும் தங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சேஃப்டி, அவங்க குடும்பத்தில் ஒரு ஆறுதல், அந்த பொருள் கொடுத்து பணத்தை கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் துக்கத்திலிருந்து. ஆகவே இப்படிதான் ஒரு மனிதன் மூலமாக ஒரு ஆறுதல் அடைய முடியுமே தவிர வேற வழி இல்லை என்பதை குறித்து மறந்துவிடக் கூடாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆறுதல் அடையத்தக்கதான, ஆறுதல் சொல்லத்தக்கதான ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் என்றால், ஒரு பொருளை கொடுத்து நாம் ஆறுதலை படுத்த முடியும், ஒரு ஆகாரத்தை கொடுத்து ஆறுதலை படுத்த முடியும், ஒரு ஆடைகளை கொடுத்து நாம் ஆறுதலை படுத்த முடியும். அதுதான் ஆறுதல். ஆகவே ஆறுதல் என்றால் என்னன்னு படித்தோம். ஆறுதல் யாரை யாரை ஆறுதல் படுத்த முடியும்? மனிதர்கள் ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு ஞானத்தையும் நல்ல வார்த்தைகளையும் பொருட்களையும் கொடுத்து ஆறுதல் படுத்த வேண்டும். மூன்றாவதாக எப்படி ஆறுதல் படுத்த வேண்டும்? எப்படி ஆறுதல் படுத்த வேண்டும் என்றால், அதே 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவர் தேற்றுங்கள். எந்த வார்த்தை? 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கற்றவர்களான மற்றுள்ள போல துக்கித்து அறிவில்லாத இருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் நித்திரை அடைந்தவர்களும் தேவன் அவரோடு கொண்டு வருவார். ஆகையால் கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்க நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனென்றால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு நாம் மறுரூபமாக்கப்பட்டு மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தரோடு கூட எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போம். இல்லைங்களா? ஆகினால்தான் இந்த வார்த்தையினால நீங்கள் ஒரு தேற்றுங்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதன் மேல நம்பிக்கை. இயேசு உயிரோடு எழுந்தார், உயிர் கொடுத்தார், ஜெயித்தார் மரணத்தை. அந்த நம்பிக்கை பைபிள் நமக்கு போதிக்கும் வார்த்தைகளை தைரியமா எடுத்துக்கொண்டு மனிதர்கள் 2ஆம் வாழ்வு உண்டு. சரீரத்தில் எல்லாருக்கும் மரணம் வரும், ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்கு 2வது வாழ்வு உண்டு என்று அந்த நம்பிக்கை. மறு உலகத்தில் நாம் போகிறோம், மறு உலகத்தில் நாம் ஆள போகிறோம், மறு உலகத்தில் நாம் போய் ஆண்டவரோடு கூட இருக்க போகிறோம். இந்த வாழ்க்கைக்காக நாம் ஆளக்கூடாது. 1 கொரிந்தியர் 15:19 வாசிக்கிறோம், எம்பைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்து நம்பி இருக்க கூடாது. மறுலோகம், மறு உலகத்தில் மறுவாழ்வு, அதுக்காக நாம் நம்பிக்கொள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆகவே யோவான் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 29 வசனங்கள் வரை நல்லோர் பொல்லோர் என்று சொல்லப்படுகிறது. கடைசி நாட்களிலே கல்லறையில் இருக்கிறவர்கள் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை கேட்கிற நாட்கள் வரும். அப்பொழுது மரித்தோர் எழுந்திருப்பார்கள். இதோ தீமை செய்தவர்கள் தீங்கை அனுபவிப்பதற்காகவும் நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவன் அடைவதற்காக பொறுப்பட்டு வருவார்கள் என்று இந்த வார்த்தைகளை நாம் சொல்லி ஆறுதல் படுத்த வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக நீங்கள் என்னிடத்திலும் தேவனிடத்திலும் விசுவாசம் உள்ளவர்கள் அருங்கள். உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு போகுவேன். அப்படி இல்லாது இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அநேக வாசஸ்தலங்கள் என் பிதாவின் வீட்டில் உண்டு, உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டு வருகிறேன். ஸ்தலம் ரெடி, ஆண்டவர் நம்மை கூட்டு போறதுக்கு ரெடி. நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? அதுதான் ஆண்டவர் அழகாக சொல்லுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில ஆறுதலான வார்த்தை 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு, உலக தருகிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். 18 உங்களை நாங்கள் திக்கேற்றலாக விடேன். ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க. யோவான் 11:25 நானே உயிர் தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன்.
என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இரண்டாம் மரணத்தின் மேல் நம்பிக்கை. சரீரத்தில் எல்லாருக்கும் மரணம் வரும். பட் நம்முடைய ஆத்துமா இரண்டாம் மரணத்தில் பங்கடைய கூடாது. இரண்டாம் மரணத்தில் ஜெயம் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு நித்திய வாழ்வு. அந்த இரண்டாம் மரணம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால், பரலோகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், இயேசுவோடு நாம் இருக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்து நிமித்தமாக நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் ஜீவனுள்ளவர், அவர் அற்புதமானவரா இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். நம்ம ஆறுதல் படுத்துகிற தேவனா இருக்கிறார். நான்காவதாக, ஏன் ஆறுதல் படுத்த வேண்டும்? ஏன் ஆறுதல் படுத்த வேண்டும்? நான்காவதாக, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவர் தேற்றுங்கள் என்று அருமையான சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். ஆகவே இந்த வார்த்தைகளாலே நாம் தேற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய வேத வசனம் நமக்கு அழகாக வழிகாட்டுகிறதா இருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். 16ஆம் வசனம், ரோமர் 12:16, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். சாரி, கீழே நாம் அதுக்கு மேல வாசிக்கிறோம். 15ஆம் வசனம், சாரி, சந்தோஷப்படுகிறவர்களுடைய சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று சொல்லப்படுகிறது. சந்தோஷமா இருந்தா சங்கீதம் பாட கடவான். அழுகிறவர்களோடு கூட நாம் அழ வேண்டுமா? துக்கத்தை தெரியப்படுத்த வேண்டும், அனுதாபத்தை தெரிவிக்க வேண்டும். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில ஆறுதல் என்றால் என்ன என்பது குறித்து அழகாக ஆண்டவருடைய வேத வசனம் நமக்கு எடுத்து வரைக்கிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, 5ஆவதாக, யார் ஆறுதல் படுத்த முடியும்? யார் ஆறுதல் படுத்த முடியும்? யார் ஆறுதல் படுத்த முடியும்? மனிதர்களாகிய நாம் ஆறுதல் படுத்துகிறோம். பட் நம்மோடு கூட சேசுதமாக ஆவியானவர் ஆறுதல் படுத்துகிறவர்களா இருக்கிறார். ஆவியானவருடைய ஆறுதல் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஒரு திருப்பு முனையம் உண்டாக்கும் என்பது குறித்து மறந்துவிடக் கூடாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றலாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆவியானவர், தேற்றவாளனாகிய ஆவியானவர். 16ஆம் வசனம் பாருங்களேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களோடு கூடனே இருக்கும்படி சத்திய ஆவியாக்கிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். தேற்றவாளன், பரிசுத்த ஆவியானவருக்கு தேற்றவாளன் என்று பேர். ஹோலி ஸ்பிரிட், அவர் தேற்றவாளன், நாம தேற்றுகிறவர். யார் ஆறுதல் படுத்தினாலும் ஆறுதல் படுத்த முடியாது. யார் தேற்றினாலும் அந்த தேறுதல் உண்டாகாது. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு வருகிற வல்லமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை, அவர் தொடுதல், அவர் பேசினால் நமக்கு ஆறுதல். உனக்கு ஆறுதல், எனக்கு ஆறுதல், உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கு ஆறுதல், நம்ம குடும்பத்தில் ஆறுதல். பாடுகள் மத்தியில ஆண்டவராகிய தேவன் ஆறுதல் படுத்துகிறவரா இருக்கிறார். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் கூட பாருங்களேன். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவரும் ஆகிய சத்திய ஆவியானவர், சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும் பொழுது அவர் என்ன குறித்து சாட்சி கொடுப்பார், நீங்கள் தேற்றப்படுவீர்கள். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை பாருங்களேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 7 முதல், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாது இருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்து குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும்
உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்து குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடினாலே என் பிதாவினிடத்தில் போகிறபடினால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதனாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். வசனம் 13 சத்திய ஆவியாகிய அந்த தேற்றவாளன் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார், சகல ஆறுதலுக்குள்ளும் வழி நடத்துவார். அற்புதமான வார்த்தை. முதலாவதாக ஆறுதல் ஆறுதல் என்றால் என்னன்னு பார்த்தோம். இரண்டாவதாக யார் ஆறுதல் படுத்த முடியும்? மனிதன் மூலமாக மனிதன் ஆறுதல் படுத்த முடியும். மூன்றாவதாக எப்படி ஆறுதல் படுத்துவது? வேத வசனங்கள் மூலமாக. நான்காவதாக ஏன் ஆறுதல் படுத்த வேண்டும்? ஆண்டவர் சொன்னார் அந்த கட்டளை பிரகாரம். ஐந்தாவதாக யார் ஆறுதல் படுத்த முடியும் என்றால் தேவனாய் கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் ஆறுதல் படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஊக்குவிப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுவார், பலப்படுத்துவார். சோர்ந்து போனா கூட பலப்படுத்துவார் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய வேத வசனத்தை தியானித்து முளைநாள் படியிட்டு ஜெபித்தால் அல்லது வசனங்களை தியானித்தால் ஆவியானவர் நமக்குள்ள ஒரு உற்சாகத்தையும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்து அவர் ஆறுதல் படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆகவே ஆறுதல் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறவரா இருக்கிறார். ஆவில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது, ஆவில நிரம்பி ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது, ஆவில நிரம்பி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் தாமே நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஆட்கொண்டு நம்மை ஆறுதல் படுத்தி வழி நடத்துகிறவரா இருக்கிறார். ஆகையினாலே கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் சொல்லுவாராக என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா புஸ்தகம் 66 வசனம் 13 வாசிக்கிறோம். அருமையான ஒரு வார்த்தை. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒரு தாய் தேற்றுகிற வண்ணமாய் நம்மை தேற்றுகிற தேவனா இருக்கிறார். உபாகமம் 1 வாசிக்கிறோம். அருமையான ஒரு வார்த்தை. ஒரு தகப்பன் தான் புத்திரனை தோல் சுமக்கிறது போல நான் உங்களை சுமக்கிறவராயிருக்கிறேன். ஏசாயா புஸ்தகம் 46 3 தாயின் வயிற்றில் உருவாதன் முன்னதாகவே நம்மளை அறிந்தவர், தெரிந்து கொண்டவர், புரிந்து கொண்டவர், அழைத்தவர், பிரித்தெடுத்தவர். அவர் தேற்றுகிறவராய், சுமக்கிறவராய், தப்பு வைக்கிறவராய், ஆறுதல் படுத்துகிறவராய், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆறுதலின் தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆகவே நம்முடைய ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஒரு தாய் போல தேற்றுகிறவராய், தகப்பனை போல சுமக்கிறவராய், ஒரு நண்பனை போல பேசுகிறவராய் நம்முடைய ஆண்டவர் ஆறுதல் படுத்தி ஆற்றி தேற்றுவராக. உங்கள் குடும்பங்களை ஆறுதல் படுத்துவாராக, உங்களை ஆறுதல் படுத்துவாராக. ஏதோ ஒரு போராட்டத்துல, ஏதோ ஒரு பிரச்சனையில, ஏதோ ஒரு கஷ்டத்துல, ஏதோ ஒரு நஷ்டத்துல, ஏதோ ஒரு வேதனையில, ஏதோ ஒரு தேவையில, ஏதோ ஒரு கலக்கத்துல, ஏதோ ஒரு பிரிவில, ஏதோ ஒரு அந்தகார கிரியில் அகப்பட்டு இருக்கிற நம்மை, உன்னை ஆண்டவர் ஆறுதல் படுத்த இன்றைக்கு இந்த வேத வசனங்களை கொண்டு உன்னை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்த ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். ஆகவே சகல விதமான ஆறுதலின் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆறுதல் படுத்தி நடத்துவராக. ஆண்டவராகிய தேவன் இன்னும் தொடர்ந்து அநேக வார்த்தைகளினாலே நம்ம பலப்படுத்தும்படியாக அவருடைய வேத வசனங்கள், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்கள் வீட்டையும் உங்களையும் நிரப்பத்தக்கதாக ஆறுதல் படுத்தும்படியா ஆண்டவராய் தேவன் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆறுதலின் தேவன் உங்களை ஆறுதல் படுத்தி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல இருந்து ஆறுதல் படுத்துவராக. God bless you all. God bless you.